ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் நம்முடைய தொடர் பயணத்தில் நாம் படித்து வருகிற புத்தகம். அதிகாரம் செய்தி வேதத்தினுடைய முதல் புத்தகம், முதல் அதிகாரம். அந்த முதல் அதிகாரத்தில் இருக்கிற முதல் வசனத்தை கடந்த வாரம் பார்த்தோம். ஒரு அதிகாரத்தின் ஒரு வசனத்தில் இருக்கிற ஆழம் நாம் ஒரு வாரம் முழுவதும் தியானிக்க உதவியாயிருந்தது. கடந்த 3 வாரங்களாக முதல் அதிகாரத்திலேயே நாம் தங்கி இருக்கிறோம். அந்த முதல் அதிகாரத்தில் விட்ட சில செய்திகளை படித்து 2ஆம் அதிகாரத்திற்கு போக வேண்டியதாக இருக்கிறது. ஆக இன்று நாம் படிக்க வேண்டிய பாடங்களிலே முதல் அதிகாரத்தின் சில பகுதிகளை கவனிப்போம். அதற்கு முன்பு ஆதியாகம புத்தகத்திலே நாம் படித்த சில குறிப்புகளை கவனித்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். 50 அதிகாரங்கள் 3 நிலப்பகுதிகளிலே அவைகளை மையமாக கொண்டு நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. 50 அதிகாரம் கொண்ட ஆதியாகமம் பெரிய புத்தகம் என்று நாம் அநேக நேரங்களில் ஒதுக்குவதும் அல்லது யோசிப்பதும் உண்டு. மிக எளிமையாக புத்தகத்தை புரிந்து கொள்ள புவியியல் ரீதியாக, அதாவது ஜியோகிராபிக்கல் ரீதியிலே, ஜியோகிராபிக்கல் வியூ என்பதன் அடிப்படையிலே நாம் ஆதியாகமத்தை படிக்க முடியும். முதல் 11 அதிகாரங்கள் மெசபடோமியா என்பதின் மையம் கொண்டு நடக்கின்றன. இது ஏறக்குறைய 2000 வருஷ சம்பவங்கள். பகுதி 2 கானான் அல்லது இஸ்ரவேல், இதை மையம் கொண்டு நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அதிகாரம் 12 முதல் 36 வரை. இதிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற 3 சரித்திரமும் அடங்கியிருக்கிறது. அதற்கு பிறகு பகுதி 3 எகிப்தை மையமாய் கொண்டு நடக்கிற சம்பவங்கள். அதிகாரம் 37 முதல் அதிகாரம் 50 வரைக்கும் யோசேப்பு என்ற ஒருவனை மையம் கொண்டு நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. இவைகள் எல்லாம் நடக்கிற பகுதி எகிப்து. ஆக இந்த புத்தகத்தினுடைய முழு சுருக்கமும் இந்த நிலப்பரப்பில் தான் நடந்திருக்கிறது. இப்பொழுது இந்த புத்தகத்திற்குள்ளே போவதற்கு முன்பு நாம் ஆரம்பமாக சில அடிப்படை செய்திகளை பார்த்தோம். இது காலங்களை உள்ளடக்கிய புத்தகம், யுகங்களை உள்ளடக்கிய செய்திகள். மகா பெரிய ஒரு சிருஷ்டிகரை குறித்து வேதம் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறது. ஆனால் முதல் அதிகாரத்தில் இருக்கிற காலங்களின் 10 வகை காலங்களை நாம் ஏற்கனவே பார்த்தோம். 1 தூதர்களின் காலம், 2 பாவமில்லாத காலம், 3 மனசாட்சியின் காலம், 4 மனித ஆளுகையின் காலம், 5 வாக்குதத்தத்தின் காலம், 6 நியாயப்பிரமாணத்தின் காலம், 7 கிருபையின் காலம், 8 அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்தில் இருக்கிற உபத்திரவ காலம், 9 1000 வருஷ அரசாட்சியின் காலம், 10 நித்திய ஜீவனின் காலம். இந்த காலங்களில் நாம் படிக்க வேண்டிய பகுதிகள் ஆதியாகம புத்தகத்தில் துவக்கத்தில் இருக்கிறபடியினால் தூதர்களின் காலம், பாவமில்லா காலம், இவைகள் 2ம் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டவை. ஏன் பாவம் செய்வதற்கு முன்பு என்ன நடந்தது என்பதை 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 10 வகை காலத்தில் மீதம் இருக்கிற 8 வகை காலங்கள் பிறகு படிக்க வேண்டியது. நாம் இருப்பது முதல் அதிகாரத்தில், 2ஆம் அதிகாரத்தில். ஆகவே இந்த தூதர்களின் காலம், பாவமில்லா காலம், இதை படிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் கூர்ந்து தூதர்களின் காலம்
மனித படைப்புக்கு முந்தைய காலம், அதாவது மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பு, அதாவது 6 நாட்களில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார், உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும். 6வது நாள் தான் மனிதனை சிருஷ்டித்தார். ஆக அதற்கு முன்பு என்ன நடந்தது, அதை தான் நாம் படிக்க வேண்டியது இருக்கிறது. சரி, மனிதனை படைத்து விட்ட பிறகு ஒரு காலகட்டத்திலே மனிதன் பாவம் செய்யாமல் வாழ்ந்தானே, அந்த பாவம் செய்யாமல் வாழ்ந்த காலம் கூட வேதத்தில் இருக்கிறது. அது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே. ஆக 10 வகை காலங்களிலே இந்த 2 வகை காலத்தை குறித்து ஆதியாகமம் 1 அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் படிக்க வேண்டியது இருக்கிறபடியால் திரும்பவும் நாம் இங்கிருந்து சில செய்திகளை படிக்க வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஒரு செய்திக்கு நாம் கூர்ந்து கவனிக்கிறோம். போன வாரம் நாம் கவனித்தது ஆதியாகமத்தின் 1 அதிகாரம் 1 வசனம். ஆனால் அதோடு சம்பந்தப்பட்டிருக்கிற சில காரியங்களை இந்த வாரம் கவனிக்க போகிறோம். இதற்கு பிறகு ஆதியாகமம் 10 ஆரம்பங்களை வேதம் சொல்லுகிறது. அண்ட சராசரங்களின் ஆரம்பம் அதிகாரம் 1, மனித உயிர்களின் ஆரம்பம் அதிகாரம் 2, பாவத்தின் ஆரம்பம் அதிகாரம் 3, மரணத்தின் ஆரம்பம் அதிகாரம் 3, பலியின் ஆரம்பம் அதிகாரம் 4, குடும்ப உறவுகளின் ஆரம்பம் அதிகாரம் 4, நாகரிகத்தின் ஆரம்பம் அதிகாரம் 5, பலவித வம்சங்களின் ஆரம்பம் அதிகாரம் 10, பல மொழிகளின் ஆரம்பம் 11, எபிரேய இனத்தின் ஆரம்பம் 12 அதிகாரம். ஆக இந்த ஆரம்பங்களின் வரிசையில் கூட அண்ட சராசரங்களின் ஆரம்பம், அதையும் நாம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்க வேண்டியது இருக்கிறது. மனித உயிர்களின் ஆரம்பம் அதிகாரம் 2. ஆக அதிகாரம் 1, அதிகாரம் 2 படிக்க வேண்டிய பாடங்கள் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது. ஏற்கனவே நாம் படித்ததை போக 3வது பிரிவு வம்ச வரலாறு என்று வேதத்தில் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு, அதை தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அதிகாரம் 1, அதிகாரம் 2. அதற்கு பிறகு ஆதாமின் வம்ச வரலாறு, நோவாவின் வம்ச வரலாறு, நோவா குமாரரின் வம்ச வரலாறு, சேமுடைய வம்ச வரலாறு, தேராகுடைய வம்ச வரலாறு, இஸ்மவேலின் வம்ச வரலாறு, ஈசாக்கின் வம்ச வரலாறு, ஏசாவின் வம்ச வரலாறு, யாக்கோபின் வம்ச வரலாறு என 10 வரலாறுகளை இந்த ஆதியாகம புத்தகம் சொல்லுகிறது. வரலாறு என்ற வார்த்தையிலே இந்த வரலாற்றில் கூட நாம் படிக்க வேண்டியது வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு. அதை தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில். ஆக தலைப்புகளின் பேரிலே வந்தால் கூட 1, 2 அதிகாரங்களில் படிக்க வேண்டியது அதிகமாக இருக்கிறது. அது ஒரு வரலாறு. ஏற்கனவே பார்த்தோம் நாம், உண்டாக்க கடவுது என்பது தேவன் வார்த்தையினாலே உலகத்தை சிருஷ்டித்தார். ஆக ஆங்கில வேதத்தில் வாசிப்பதை விட, தமிழ் வேதத்தை விட, ஆங்கில வேதத்தை விட எபிரேய வேதத்தில் எவ்வளவு அழகாய் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை போன வாரத்தில் பார்த்தோம். வெளிச்சம் உண்டாக கடவுது. தேவன் வார்த்தையினாலே உலகத்தை சிருஷ்டித்தார், அதிலும் கட்டளையினாலே. அந்த உண்டாக கடவுது என்பது ஒரு கட்டளை. 6 நாட்களிலே உண்டாக கடவுது என்ற ஒரு சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் மனுஷனுக்கு மட்டும் அந்த கட்டளையை அவர் கொடுக்கவில்லை. உண்டாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அவர் சொல்லியிருக்கிற கட்டளைகளை கவனிப்போம். 1:3 வெளிச்சம் உண்டாக கடவது. 1:6 ஆகாய விரிவு உண்டாக கடவது. 1:9 ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை ஓரிடத்தில் காணப்படவும்
கடவது, கனி விருட்சங்கள் உண்டாக கடவது, சுடர்கள் உண்டாக கடவது, ஜலம் திரளாய் ஜெனிப்பிக்க கடவது, பூமியானது பிராணிகளை இனம் இனமாக பிரிக்க கடவது. ஆக அந்த கடவது என்பது தேவன் இட்ட கட்டளையில் உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது. அதை தான் பார்த்தோம். ஆக தேவன் இட்ட கட்டளையின் பேரிலே அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்பொழுது நாம் திரும்பவும் வர வேண்டிய இடம், துவங்குகிற இடம், இவைகளை கடந்த வகுப்பில் பார்த்தோம். நான் சுருக்கமாக சிலவற்றை சொல்லி சிலவற்றை சொல்லாமல் போகிற நேரம் கருதி படிக்க வேண்டியது அதிகம் இருக்கிறபடினாலே இப்பொழுது முதல் வசனம் 2வது வசனத்திற்கு வருவோம். ஆதியாகமம் முதல் வசனம் 2வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஓகே, இந்த 2 வசனமும் தான் இந்த சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த நிலை. அதிலும் முதல் வசனம் ஆதியிலே தேவன் மட்டுமே இருந்தார் என்று சொல்லுகிறது. அதற்கு பிறகுதான் அவர் வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இதற்கு பிறகுதான் ஒவ்வொன்றாய் நடக்கிறது. சிருஷ்டிப்பு எப்படி நடக்கிறது என்பதை 3ஆம் வசனத்திலிருந்து அதிகாரத்தின் கடைசி வசனம் வரை வாசிக்கலாம். இப்பொழுது இந்த முதல் 2 வசனமும் முக்கியமான வசனம். ஏன் என்றால் தேவன் ஆதியிலே வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஓகே, அதற்கு பிறகு ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். 1ஆம் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்திற்கும் ஒரு பெரிய இடைவெளி. தேவன் வானங்களை படைத்து பூமியை படைத்தார். ஆனால் 6 நாட்களுடைய படைப்பு நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பு ஒரு பெரிய இடைவெளி, அல்லது அந்த இடைவெளி இங்கே சொல்லப்படாமல் சுருக்கமாக இருப்பதனால அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கு பெயர் தான் கேப் தேரி என்று அழைக்கப்படுகிறது. இடைவெளியில் பெரிய இடைவெளி, கேப் தேரி. வசனம் 1க்கும் வசனம் 2க்கும். ஆக ஒரு சில வேத அறிஞர்கள் இந்த 1ஆம் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்திற்கும் ஒரு பெரிய இடைவெளி, யுகங்கள் கணக்கில் இருக்கலாம் என்று யூகிக்கிறார்கள். நாசா சொல்லுவது போல சில கணக்குகளை வருஷ கணக்கில் சொல்லும். பூமி உருவாகி 500 மில்லியன் வருஷம், அந்த பாறை உருவாகி 100 மில்லியன் வருஷம், 1,00,000 கோடி வருஷம் என்று சில கணக்குகளை நாசா அறிவியல் சொல்லும். ஆனால் வேதத்தின்படி அந்த வருஷங்கள் எங்கேயும் ஒத்து வராது. ஏனென்றால் உலகம் தோன்றிய வேதத்தின் கணக்குப்படி 6000 வருஷம்தான் வருகிறது. வேத வரிசையிலே, வசன வரிசையிலே ஆண்டுகளை கணக்கிட்டால். அப்படி என்றால் அறிவியல் சொல்லுகிறபடி பல 1000 வருஷ லட்ச வருஷங்கள், பல 100,000 கோடி வருஷங்கள், மில்லியன் ஆண்டுகள் என்றெல்லாம் கணக்கிட சொல்லும் பொழுது அது எங்கே பொருந்தும் என்றால் இந்த 1ஆம் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்துக்கும் உள்ள இடைவெளியில் மட்டும்தான் பொருந்தும். உண்மையாய் இருந்தால். இல்லை என்றால் அது ஒரு கற்பனை, அறிவியல். பல நேரங்களிலே வேதத்தின் ஊடலாகத்தான் அறிவியலை பார்க்க வேண்டும். வேதத்தை கொண்டு அறிவியலை பார்க்க வேண்டும்.
அறிவியலை கொண்டு வேதத்தை பார்த்தால் வேதத்தை சந்தேகிப்பார்கள். அறிவியலை கொண்டு வேதத்தை ஆராய்ந்தால் வேதத்தில் பல செய்திகள் உண்மை இல்லை என்று சொல்ல முடியும். அறிவியல் அப்படி சொல்லுகிறது. ஆனால் வேதத்தை வைத்துக்கொண்டு அறிவியலை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் வேதம் எவ்வளவு மிக முக்கியம், உண்மை என்பது விளங்கும். நாத்திகர்கள் அறிவியலை வைத்து வேதத்தை பார்க்கிறார்கள். ஆகவே அவர்களால் கடவுளை பார்க்க முடியவில்லை. ஆனால் தேவ பயமுள்ள அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், தேவனை நம்புகிறவர்கள் வேதத்தை வைத்துக்கொண்டு அறிவியலை பார்க்கிறார்கள். ஆகையினால்தான் அவர்களால் தேவனையும் நம்ப முடிகிறது, அறிவியலையும் நம்ப முடிகிறது. ஆக இந்த 1ஆம் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்திற்கும் ஒரு இடைவெளி இருந்திருக்கலாம். அந்த இடைவெளி காலகட்டத்தில் சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம். அந்த இடைவெளி காலகட்டத்தில் அப்படி நடந்திருக்கிற நிகழ்ச்சிகளில் ஒரு சில நிகழ்ச்சிகள் என்ன என்று பார்ப்போம். 2ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 1ஆம் வசனம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும். ஆக ஒன்றில் சர்வசேனை என்ற வார்த்தை வரவில்லை. 2 என்ன ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது? சர்வசேனை. அப்படி என்றால் ஆதியாகமத்தின் முதல் அதிகாரத்தில் தேவன் மட்டுமே இருந்தார். அதற்கு பின்பு அவர் வானங்களையும் வானத்தின் சேனைகளையும் உண்டாக்கினார் என்பது தெளிவாகிறது. இன்னும் ஒரு சில வசனங்களை கவனிப்போம். என்னோடு கூட சேர்ந்து கொலேசியருக்கு வாருங்கள். கொலேசியருக்கு எழுதின நிருபம். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1:16. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. த வேர்ட் சிருஷ்டிக்கப்பட்டது, கிரியேஷனை குறித்து பேசுது. பால் அதை சொல்றாரு. இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று, காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் இவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டது. அதிலும் கவனிங்கள், பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள். அப்போ பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள். மனுஷ கண்ணுக்கு கூட புலப்படலை, அவைகளை கூட தேவன் சிருஷ்டித்தார். உதாரணத்துக்கு காற்றை பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? ஆனால் காற்று இல்லைன்னு சொல்ல முடியுமா? 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் காற்றை படைக்கல, வெளிச்சத்தை மட்டும்தான் படைச்சாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்ல தோணும். எப்போ தோணும்? பைபிளில் முழுசும் படிக்கலைன்னா தோணும். அப்போ தேடி தேடி படிக்கிறப்ப இங்கும் அங்குமா சிருஷ்டிப்பு குறித்து வேதம் சொல்லி இருக்குது. இப்போ ஆமோஸ் புத்தகத்துக்கு வாங்க. ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும். வெயிட், என்ன சொல்லுது? காற்றை சிருஷ்டித்தவர். அப்ப காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் அப்படின்றது இது ஒரு உதாரணம். இது மாதிரி தேடிக்கிட்டே போனா தேவனுடைய சிருஷ்டிப்புகளை குறித்து இங்கும் அங்குமா சொல்லப்படுது வேதம் முழுசும். ஆக தேவன் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் அவைகளை சிருஷ்டித்திருக்கிறாரு. 1ஆம் அதிகாரத்தில் சொல்றத மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது.
1ஆம் அதிகாரம் ஒரு சுருக்கம். தேடி தேடி உள்ள போனா தேவனுடைய சிருஷ்டிப்பின் விரிவாக்கம், செய்தியின் விரிவாக்கம் பல புஸ்தகங்கள் இருக்குது. ஒன் மோர் எக்ஸாம்பிள், சங்கீதங்களின் புத்தகம் 148ஆம் சங்கீதம். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். நெக்ஸ்ட் 2ஆம் வசனம், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சி, ஆக்கியோன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரார் பாருங்க. வசனம் 3, சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. கிரியேஷன் அண்ட் தி கிரியேட்டர் ரெண்டுமே கவனிக்க வேண்டியதா இருக்குது. அகைன், அவர் அவைகளை என்றென்றுக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். கவனிங்க, எதுவுமே டெம்பரவரி இல்லை. சூரியன் விழுந்துடாது, பூமி நிற்காது, நட்சத்திரங்கள் கொட்டிடாது, பழமையாகாது. மாறாத பிரமாணம். ஒன்ஸ் அவர் சொன்னதுதான், அதுக்கு மேல சேஞ்சே இல்லை. அது ஏற்கனவே பார்த்தோம். அந்த வேர்ட்ல நிக்குது உலகம், அந்த வேர்ட்ல சுத்துது உலகம் அப்படின்னு. ஸோ மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். எவ்வளோ ஒரு சிருஷ்டியை குறித்து படிக்கிறப்ப அந்த கிரியேட்டருடைய மகத்துவங்களை வேதம் எவ்வளோ அழகாக விவரிக்குது பாருங்க. இப்போ சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் முதல் 6 வசனம் இயற்கையை குறிச்சியும் இயற்கையை சிருஷ்டித்ததை குறிச்சும் பேசுறாரு. இப்போ அடுத்த 6 7ஆம் வசனத்திலிருந்து கவனிங்க. பூமியில் உள்ளவைகளே, இப்போ பூமியில் இருக்கிறவங்கள கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனி மரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னியர்களே, வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். இது அடுத்த ஆஃப். முதல் ஆஃப் 1லிருந்து 6 வசனம் இயற்கை தூதர்கள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா இயற்கையும் தேவனால படைக்கப்பட்டது, அதனால நீங்க எல்லாம் அவரை துதியுங்கள். அடுத்த ஆஃப் முதல் 6 வசனம் 1லிருந்து 6 இயற்கைய, 7லிருந்து 12 பூமியில் உள்ள அனைத்தையும். அதாவது முதல் 6 வசனம் வானங்களில் உள்ளவைகளை சொல்லுது, அடுத்த 6 வசனம் பூமியில் உள்ளவைகளை சொல்லுது. கிரியேட்டர் அண்ட் இஸ் கிரியேஷன். தேவன் ஒரு சிருஷ்டிகர். தேவன் தான் உண்மையான சிருஷ்டிகர். அவர் கையால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிகள் யார் யார் என்பதை இங்கும் அங்குமா வேதம் பல இடங்களில் சொல்லி நிரூபிச்சிருக்குது. இப்போ இன்னொரு காரியத்துக்கு உள்ள வரும். ஸோ 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் இடையில இருக்கிறோம். அப்போ தேவன் வானங்களையும் அவைகளின் சர்வ சேனைகளையும் தூதர்களையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். அங்கேயும் இங்கேயுமா போய் அப்போ சங்கீதம் 148 வானாதி வானங்களே, தூதர்களே, அவைகளின் சர்வ சேனையே அவரை துதியுங்கள்.
இப்போ சிருஷ்டிப்பின் வரலாறுல முதல் 6 நாட்களின் படைப்புல சர்வ சேனையை குறித்து, தூதர்களை குறித்து, அவர்களை படைச்சார் அப்படின்றத குறித்து அந்த 6 நாள் நிகழ்ச்சியில் வரல. அப்போ தேவன் ஆதியில வானங்களையும் பூமியை சிருஷ்டித்தார். அந்த வானங்களை சிருஷ்டிக்கிறப்ப தேவன் இந்த தூதர்களையும் சிருஷ்டித்திருக்கணும், சர்வ சேனையும் சிருஷ்டித்திருக்கணும். ஏன்னா இது யுகங்களை பற்றியது. நம்ம நினைக்கிற மாதிரி மனித மூளையில் அந்த அளவை அளவிட முடியாது. மனித மூளை ஒரு அளவு தான் கிரகிக்க முடியும், யோசிக்க முடியும், கற்பனை பண்ண முடியும். கற்பனைக்கு எட்டாத ஒரு உயரத்தில், ஒரு காலத்தில் ஒரு மகா தேவனுடைய கிரியைகளை இந்த மூளை யோசிக்க முடியாது. இந்த அறிவு அவரை வெளிப்படுத்தாது. ஏன்னா இது அறிவு கெட்டாத படைப்பு, அறிவு கெட்டாத ஒன்று. ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்நாள் கூட இதுக்கு போதாது. ஆக தெளிவாக தெரிகிறது, இந்த இடங்கள்ல தான் தேவன் தூதர்களை உண்டாக்குனார் அப்படின்னு. ஆக இப்போ இந்த முதல் அதிகாரத்தில், முதல் வசனத்தில், 2வது வசனத்தில், இடைப்பட்ட காலத்தில் இந்த தூதர்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தில் என்னவோ நடந்திருக்கணும். அது என்ன அப்படின்னு முதல்லயே தேவன் சொல்ல விரும்பல. ஆக்கியோனாகிய மோசே கூட ஆரம்பத்திலேயே சிருஷ்டி கர்த்தரை மட்டும்தான் வாசகன் அறியணும், கிரியேட்டரை மட்டும்தான் அறியணும், வேற எதையும் அறிய வேண்டியதில்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால, சுபமங்களமா எழுத்த ஆரம்பிச்சதுனால அமங்கலமான காரியங்களை சொல்ல விரும்பல. எடுத்ததுமே ஒரு கெட்ட சம்பவத்தை சொல்ல விரும்பல. எடுத்ததுமே ஒரு சோக சம்பவத்தை சொல்ல விரும்பல ஆக்கியோனும் தேவனும். இப்போ வாசகனுக்கு என்ன தெரியணும்? எடுத்ததுமே ஒரு பெரிய சிருஷ்டிகர் இருக்கிறாரு, அவர் எப்படி படைச்சாரு அதை சுருக்கமாக சொல்றாரு. அதை அறிஞ்சா போதும், மீதி போக 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 நடந்த சம்பவங்களை பின்னால இங்கும் அங்குமா சொல்லப்படுது. ஆக இங்க படிக்க வேண்டியது சர்வ சேனையின் சிருஷ்டிப்பு. பின்னால மனுஷனை குறித்து படிப்போம். அதுக்கு முன்னாடி தேவன் படைச்ச அந்த சர்வ சேனையை குறித்து படிக்க வேண்டியது இருக்குது. இப்போ அந்த சர்வ சேனைகளில் 4 வகையா பிரிக்கலாம். கவனிங்க. நம்பர் 1 பிரதான தூதர்கள். நம்பர் 2 கேருபீன்கள். நம்பர் 3 சேராபீன்கள். நம்பர் 4 தூதர்கள். இதான் இந்த சர்வ சேனையில் வர பெரும் திரளான ஒரு கூட்டம். இப்போ நம்பர் 1 பிரதான தூதர்கள். நம்பர் 2 கேருபீன்கள். இவங்களை பின்னாடி கவனிக்கிறேன், முதல்ல இவங்களை சொல்லிட்டு வந்துடுறேன். இப்போ ஆதியாகமம் 3:24க்கு வாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களை வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். கேருபீன்கள் அண்டர்லைன், காவல் காக்கிறவர்கள் கேருபீன்கள். இங்க பாருங்க. நம்பர் 2 சேராபீன்கள். ஏசாயா 6:12. இந்த கேருபீன்களை கவனிங்க. இந்த கேருப் என்பது சிங்குலர், கேருபீன்கள் என்பது ப்ளூரல். ஆக கேருப் என்பது கூட அந்த படைப்பினுடைய சிங்குலர் நேம் கேருப். கேருபீன்கள். சேராபீன்கள் ஏசாயா 6:2. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. ஓ, சேராபீன்கள், சேராபீன்கள். சோ இதுவும் ஒரு தேவனுடைய படைப்பு. சோ இந்த சேராபீன்கள் முகத்தை மூடி தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல்
அவருக்கு முன்னால ஆர்ப்பரிச்சுட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு படைப்பு. மூணாவது தூதர்கள், எபிரேயர் 12. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் லிசன், 1000-10,000 தேவ தூதர்கள், பெரிய சேனை, கணக்கிலே இல்லை. 1000-10,000 கணக்கில் இல்லாத தூதர்கள் அப்ப இருக்கிறாங்க, படைக்கப்பட்டாங்க. ஓகே, ஒன் மோர், லூக் 2:13, லூக்கா 2:13. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள், பரமசேனையின் திரள். அப்போ அந்த தூதனுடனே தோன்றின்னு வருது. அப்போ அந்த திரள், பரமசேனையின் திரள், அப்போ எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ இருந்திருக்கும்? 1000 இருந்திருக்கும், கோடிக்கணக்கில் இருந்திருக்கும். ஆக தேவனுடைய படைப்பு. இப்போ 1, 2, 3 இவைகளை பார்த்துட்டு வரோம், இங்கேயும் பார்க்கணும். இப்போ இவங்களை கண்ணோக்கிறோம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கவனிச்சு இவங்களை பார்க்கணும். பிரதான தூதர்கள், இந்த பிரதான தூதர்களும் சம்பந்தப்பட்ட இது. ஏன்னா இவங்க தூதர்கள், இவங்கள பிரதான தூதர்கள். ஓகே, இவங்கள 3 வகை உண்டு. பிரதான தூதர்கள்ல 3 வகை. நம்பர் 1 மிகாவேல். யூதா 9ஆம் வசனம் பிரதான தூதன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. யூதா 9ஆம் வசனம். தூதனாகிய மிகாவேல், கவனிங்க, பிரதான தூதனாகிய மிகாவேல், அண்டர்லைன். நம்பர் 2 காப்ரியேல். லூக்கா 1:19, தானியேல் 8:18 காப்ரியேல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு பிரதான தூதன். நம்பர் 3 லூசிஃபர், அவனும் ஒரு பிரதான தூதன். எசேக்கியேல் புத்தகமும் ஏசாயா புத்தகமும் அவனை குறித்து விளக்கி இருக்கிறது. அதாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் ஏசாயா தீர்க்கதரிசியும் இந்த லூசிஃபர் என்பவனை குறித்து செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். நேராக அல்ல, பாபிலோன் ராஜா என்பவனை குறித்து பேசும் பொழுது, தீருவின் ராஜா என்பவனை குறித்து பேசும் பொழுது இந்த லூசிபரை குறித்து பேசுகிறார்கள். ஏன்? பாபிலோன் ராஜாவுக்கு பின்னணியிலே இருந்தவன், தீருவின் ராஜாவுக்கு பின்னணியிலே இருந்தவன், ராஜ்யங்களின் ராஜாக்களுக்கு பின்னணியிலே இருந்து செயல்படுபவன் இவனாக்கும் என்பதனாலே தீர்க்கதரிசிகள் அங்கே தீருவின் ராஜாவை குறிப்பிடுவது போல இந்த லூசிபரை குறித்து பேசுகிறார்கள். நீங்க வாசித்து இருந்தீங்கன்னா நீங்க கேட்கலாம், இங்க லூசிபர்னு எங்க இருக்குது? தீரு ராஜாவை குறித்து தானே சொல்லுது, பாபிலோன் ராஜாவை குறித்து தானே சொல்லுது. ரைட், சொல்றது தீர்க்கன். தீர்க்கன் எப்பவுமே உவமையில பேசுவான், தீர்க்கன் எப்பவுமே கடந்த காலத்தை பேசுவான், தீர்க்கன் எப்பவுமே நிகழ்காலத்தை பேசுவான், தீர்க்கன் எப்பவுமே வருங்காலத்தை பேசுவான். இந்த இடத்துல ஏசாயாவும் சரி எசேக்கியேலும் சரி எதிர்காலத்தையும் பேசியிருக்கிறாங்க அவங்க புஸ்தகத்தில், அப்படி சொல்லுது. அதே நேரத்தில் கடந்த காலத்தையும் பேசியிருக்கிறாங்க. இந்த 2 தீர்க்கர்களும் இந்த லூசிபருடைய ஆதி ஸ்தானத்தையும் அவனுடைய வீழ்ச்சியும் குறித்து பேசுறாங்க. ஆக இந்த 3 பேரும் பிரதான தூதர்களாக பரலோகத்தில் இருந்தவர்கள். இப்ப கவனிப்போம், இந்த 3 பேருடைய ஊழியங்கள். நம்பர் 1 மிகாவேல், தேவனுடைய யுத்த சேனைக்கு பொறுப்பு. யுத்தங்களுக்கு படைக்கு செல்ல முன்னால் நிற்கிற யுத்த சேனைக்கு மிகாவேல் தான் பொறுப்பு. 2வது காப்ரியேல், தேவனுடைய செய்திகளை கொண்டு வருவதற்கு பொறுப்பு. இஸ் a messenger of God. ஆகையினால்தான் தானியேலுக்கும் செய்தியை கொண்டு வந்தது அவரு,
சகரியாவுக்கு சொல்றப்ப சொல்றான், இதே காபிரியேல் நான் தேவனுடைய சன்னதியில் இருந்து புறப்பட்டு வந்த காபிரியேல் என்னும் தூதன் அப்படின்னு சகரியாவுக்கு இந்த காபிரியேல் தன்னை வெளிப்படுத்துறான். இதே தூதன் தான் இயேசுவின் பிறப்பின் செய்தியை மரியாளுக்கு சொல்றாரு. ஆக செய்திகளை சொல்ற பொறுப்பு, ஊழியம் இவருக்கு இருந்துச்சு. நம்பர் 3, லூசிஃபர் தேவ ஆராதனை காரியங்களுக்கு பொறுப்பு. அதாவது தேவனை தொழுது கொள்ளுகிற தூதர்கள் அந்த தேவ ஆராதனை இசை மீட்டும்படி அந்த இசைகளை எல்லாம் ஒழுங்கு செய்து எல்லாரையும் தொழ வைக்கிற அந்த தொழுகைக்கு, தேவனுக்கு நேராய் தொழுகையை நடத்துகிற அந்த தொழுகை ஆராதனைக்கு அவன்தான் பொறுப்பு. ஆக அவனும் பிரதான தூதர்களிலே ஒருவனாய் இருந்தான். இதில் இந்த 2 பேரும் மிக முக்கியமாய் தேவனிடத்தில் உண்மையாக இருந்தவர்கள். ஆனால் லூசிஃபர் என்பவன் மட்டும் அப்படி உண்மையாக இல்லை. அவன் ஏன் விழுந்தான் என்பதை வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. எப்படி விழுந்தான் என்பதை குறித்து. ஆக என்னோடு கூட சேர்ந்து எசேக்கியேல் புத்தகத்துக்கு வாருங்கள். முதலாவது எசேக்கியேலின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் கவனியுங்கள். மனுபுத்திரனே, தீரு ராஜாவை குறித்து சொல்லுகிறது. ஆனால் மறுபொருள் லூசிஃபரை குறித்து பேசுகிறது. வெளிப்படையா பார்க்கிறப்ப தீரு ராஜா வெளிப்புறத்துல, அப்போ உள்புறத்துல அது தீரு ராஜாவுக்கு பின்னாடி இருக்கிறவன், அல்லது தீரு ராஜாவை இயக்குகிறவன், அல்லது தீரு ராஜாவே அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி காரியத்தை மனுஷன் செஞ்சிருக்க முடியாது. எந்த மாதிரி இப்ப சொல்லப்படுறது கவனிப்போம். அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன். கவனிங்க, ஒரு மனுஷன் அப்படி செஞ்சிருக்க முடியாதுல்ல. விசித்திரமா செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் மனுஷனை செஞ்சிருக்க முடியாது. ஓகே, அகைன் ஞானத்தால நிறைந்தவன். கவனிங்க, ஈச் வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கவனிப்போம். அவனை குறித்து விசித்திரமான செய்யப்பட்ட முத்திரை மோந்திரம்னு அடையாளம். விசித்திரமானவன். நம்பர் 2, ஞானத்தால நிறைந்தவன். நம்பர் 3, பூரண அழகுள்ளவன். நம்பர் 4, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனிலும் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, எந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களிலும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. லூசிஃபருக்கு குறிப்பா ஆபரணம்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் விக்கிரகங்களுக்கு கூட நகைகளை சாத்துறாங்க. ஏன் அவ்வளவு அணிகலன்கள் விக்கிரகங்களுக்கு? எந்த விக்கிரகம் அணிகலன்களை கேட்டுச்சு? அப்போ லூசிஃபருக்கு அது பிடிக்கும். ஆடம்பர நகைகளின் மத்தியில, விலையேறப்பட்ட நகைகளின் மத்தியில் இருந்ததுனால அவனுக்கு அன்னைக்கும் அது பிடிக்குது, இன்னைக்கும் அது பிடிக்குது. அகைன் ஒன் மோர். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும், மியூசிக்க பத்தி சொல்லுது. அவனுடைய உன் மேல வாத்தியம், அவன் மியூசிக்ல பிரியம் வச்சிருப்பவன். அவன்கிட்ட வித்வானுங்கள்லாம் அவன் பக்கம், பெரிய பெரிய இசை ஞானிகள் எல்லாம் அவன் பக்கம். ஏன்னா அவனுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அவனுடைய தொழில் ஊழியம் ஆரம்பத்தில் அவைகளுக்கு பொறுப்பா இருந்தான். அகைன் உன் நாதசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. உன் நாதசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. கவனிங்க, உன் மேலதாளங்கள், உன்னாதஸ்வரங்கள். ஓகே, அகைன் நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. நீ காப்பாற்றுகிறதுக்காக
அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் தான் அவனுடைய ஒரிஜினல் பேரு. கேருபீன்கள் அப்படின்னு பார்த்தோமே. கேருபீன்கள் ப்ளூரல், கேருப் சிங்குலர். கேருப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்க. சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி, அப்ப எப்ப சிருஷ்டித்திருப்பாரு? அப்ப ஆதியில தேவன் வானங்களை சிருஷ்டிக்கிறப்ப இவங்களையும் சிருஷ்டித்திருக்கணும். சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தால். வெயிட், சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி, அதாவது from the day one, அன்னிலிருந்து உன்னில குறை கண்டுபிடிக்கிற நாள் மட்டும். look at this, உன்னில் அநியாயம் கண்டுபிடி. அப்ப என்ன அநியாயம் அவன் பண்ண? அநியாயம் அப்ப ஏதோ ஒன்று பண்ணி இருக்கிறான். அநியாயம் பண்ண மட்டும். சிருஷ்டிக்கப்பட்ட இவ்வளவு மகிமையா உன்னை வச்சேன், இவ்வளவு காரியங்களுக்கு நீ பொறுப்பு, இதெல்லாம் உன் கையில் இருந்துச்சு. தேவ பர்வதத்தில் உன்னை வச்சேன். ஆனால் அன்னிலிருந்து நீ அநியாயம் செஞ்ச நாள் வர, அந்த எண்டு, அந்த அநியாயம் செஞ்ச நாள் தான் அவனுடைய எண்டு. கவனிங்க, உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்க மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். ஓகே, உன் வியாபாரத்தில் மிகுதியினால் உன் கொடுமையை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிறதுக்கு ஏதுவாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு. அவனுடைய ஆதி நிலை, ஆதி ஊழியம், மேன்மையான இடம், உன்னதமான இடம், அழகான இடம், விலையேற பெற்ற கற்கள் மத்தியில் உலாவுற இடம், அவ்வளோ மேன்மையாக அவனை வச்சு அநியாயம் காணப்பட்டதுனால அவனை அங்கிருந்து கீழே தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாரு. 17, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை செய்த 1 by 1 மேட்டிமை கொண்டுச்சு. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை, உனக்கு மிடுக்குல பெருமை வந்துச்சு, ஞானமே கெட்டு போச்சு. தரையிலே தள்ளி போட்டு, இதனால தரையில தள்ளி போட்டேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். வேடிக்கை ஆக்கிட்டேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லோருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். நீ கொடுமைக்காரன், நீ கொடுமைக்காரனா மாறிடுவ. ஜனங்க தவிப்பாங்க உன் நிமித்தம். நீ தள்ளப்பட்ட பிறகு நீ நல்லவனா இருக்கவே மாட்ட, கெட்டுருவ. உன் குணம், உன்னுடைய எண்ணம் நல்லதாவே இருக்காது. ஜனங்க தவிப்பாங்க. அதனாலதான் பின்னாட்களில் இவனை குறித்து பெயர்கள் சொல்றப்ப இந்த ஜனங்களை தவிக்க வைக்கிற பெயர்கள் இவனுக்கு சூட்டப்படுது. கவனிங்க, இப்ப எசேக்கியேல் புஸ்தகத்திலிருந்து ஏசாயா புஸ்தகத்துக்கு வருவோம். ஏசாயா புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து கவனியுங்கள். இங்கேயும் லூசிபருடைய வீழ்ச்சியின் காரணங்களை வேதம் சொல்லுகிறது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. 1 minute, listen. லூசிபர் என்றால் பொருள் மார்னிங் ஸ்டார், விடிவெள்ளி என்று பொருள். அவனுடைய பொருளே, பெயருக்கு பொருளே.
நீ வானத்திலிருந்து விழுந்தாய், ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன். காரணங்களை சொல்றாரு. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். தேவனுக்கு மேல. அதான் அநியாயம், அதான் பெருமை. ஓகே, வடபுறங்களில் உள்ள, அடுத்து அப்படியே அந்த வசனத்தை படிங்க. வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். இங்க பாருங்க, வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடம் என்பது பிதாவாகிய தேவன் வசிக்கிற ஸ்தலம். அது அவருடைய ஆராதனை கூடம். இவனுக்கு எவ்வளோ ஒரு எண்ணம் வந்திருந்தா, நானும் தேவனை மாதிரி மாறிட்டு தேவனுக்கு கொடுக்கிற ஆராதனை எனக்கும் கொடுக்கணும், எனக்கும் வரணும் அப்படின்னு நினைச்சதுனால தேவனுக்கு மேல உயர்த்தினானாம். வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடம் அப்படின்னா நார்த்தன் சைட்ல தான் தேவன் வான மண்டலங்கள்ல அவருடைய இடம் நார்த்தன் சைட்ல இருக்குதான். அதனால தான் பூமி உருண்டை கூட எப்பவுமே நேரா இல்லை, வடக்க நோக்கி சாஞ்சிருக்கும். ஸ்கூல்ல படிக்கிறப்ப நீங்க இந்த குளோபை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா டேபிள்ல வச்சிருப்பாங்க. ஆனா எந்த குளோபும் நேரா இருக்காது. ஏன் குளோப் சாஞ்சி இருக்குன்னா, எங்குமே வடபுறத்தை நோக்கி தான் பூமி உருண்டை சாஞ்சி இருக்குது. பூமியானது தேவன் வடபுறத்தில் இருக்கிற அந்த பரலோகத்தை நோக்கி எப்பவுமே சாஞ்சி சுத்துறதுனால தேவனை கனம் பண்ணக்கூடியதா இருக்குது பூமி. ஆகையினால்தான் வடபுறத்தில் தேவனுடைய பர்வதம் வீட்டு இருக்கிறதுன்னு சங்கீதத்தில் கூட அப்படி ஒரு வசனம் வரும். இங்க பாருங்க, சங்கீதங்களின் புத்தகம் 1-2 வாசிங்க. பெரியவர் அவர் நமது தேவனுடைய நகரத்தில் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்பட்ட. அப்ப தேவனுடைய நகரம் எங்க இருக்குது? 2ஆம் வசனம். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதனால தான் பூமி உருண்டை கூட மகிழ்ச்சியா தலவணங்கி தேவனை சேவிச்சு மதிச்சு சுத்திக்கிட்டே இருக்குது. இவனுக்கு தெரியும், அது லூசிபருக்கு தெரியும். இப்போ ஏசாயா புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 14 அவன் என்ன பண்ணான்னு சொல்லுது. 14 மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்துல சொன்னாயே. எவ்வளோ பெரிய அநியாயம்! சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுக்கு விரோதமாவே இப்படி நினைக்க தோணுது உனக்கு. அதனால ஆனாலும் 15 நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாகிட்டானா. அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன். சிறைப்பட்டவர்களை வீடுகளுக்குள்ள போக அவன் ஜனங்களை நொறுக்குறான், கட்டி போடுறான், ஜனங்களை வாதிக்கிறான், சந்தோஷப்படுத்துறவன் இல்லை. அவன் குணங்களை பத்தி எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. உலகத்தை வனாந்தரமாக்குனவன், நகரங்களை அழிக்கிறவன், சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாதவன். இங்க 17 வரைக்கும் லூசிபரை குறித்து சொல்லுது. இப்போ சர்வ சேனை தேவனால் உண்டாக்கப்பட்டுச்சு. அந்த சர்வ சேனையும் தேவனை தொழறப்ப அந்த சர்வ சேனையில் 3 பிரதான தூதர்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் இந்த லூசிபர் என்ன செஞ்சான் அப்படின்னு குறித்து வேதம் சொல்லுது. இவன் தள்ளப்பட்டான், அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. தேவன் பார்த்தாரு, இனிமே இவன் இங்கே இருக்க தேவையே இல்லை அப்படின்னு அவனை தள்ளிட்டார் கீழே. அவன் கீழே விழுந்ததுனால
பூமியில விழுந்தான். அந்த பூமியில விழுந்ததுனால பூமி ஒழுங்கின்மையா இருந்துச்சு, ஆயிடுச்சு அப்படின்னு 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆனா இவ்வளவு வெளிப்படையா அங்க சொல்லப்படல. இங்க பாருங்க, நல்ல தேவன் ஏன் பூமி ஒழுங்கில்லாத பூமியை படைப்பாரு? எப்படி படைப்பாரு? எல்லாத்தையும் பார்க்கிறாரு, நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். ஆனா 2ஆம் வசனம் சொல்லுது பூமியானது ஒழுங்கின்மையா இருந்துச்சு. எப்படி தேவன், ஒழுங்கான தேவன், சிருஷ்டிப்பு எவ்வளோ ஒழுங்கா, அக்யூரேட்டா, எவ்வளோ ஒழுங்கா யோசித்து யோசித்து செய்கிறாரு. ஒவ்வொரு காரியத்திலும் நல்லது நல்லது அப்படின்னு கண்டாராம். ஆனால் 2ஆம் வசனம் சொல்லுது பூமியானது ஒழுங்கின்மையா இருந்துச்சுன்னு. அந்த ஒழுங்கின்மையா இருந்ததுக்கு காரணம், அவர் படைக்கிறப்ப நல்லா தான் இருந்துச்சு, இவன் விழுந்ததும் அது அலங்கோலமாயிடுச்சு, அலங்கோலமாயிடுச்சு. ஸோ பிசாசு எங்க இருக்கிறானோ அங்க வாழ்க்கை அலங்கோலம், ஒழுங்கு கிடையாது. ஒழுங்கினங்கள் எப்படி வருது? பிசாசு எங்க இருக்கிறானோ, பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது, அவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவன் சொல்றபடி செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையை ஒழுங்கினமாயிடுது, ஒழுங்கினமாயிடுது. அப்ப தனி ஒரு மனுஷன் வாழ்க்கையை பிசாசு உள்ள வரும்பொழுது ஒழுங்கினமாயிடுறப்போ முழு சேனையும் கீழே விழுது. அவனும் அவன் கூட்டத்தாரும் சேர்ந்து தள்ளப்படுறாங்க. லூசிஃபரும் லூசிஃபரோட சேர்ந்த ஒரு கூட்டமும் பூமியில தள்ளப்படுது. இதுதான் அந்த ஒழுங்கின்மைக்கு காரணம் என்று பின்னாட்களில் வேத பண்டிதர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஆனா நேரா வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அவ்வளவு வெளிப்படையா செய்திகள் இல்லை. ஆனா செய்திகளை கோத்து கோத்து கண்டுபிடிக்கிறப்ப காரணங்களும் பதில்களும் கிடைக்குது. இப்போ அவனை குறித்து படித்தோம் இல்லையா, அந்த லூசிஃபரை குறித்து, அவனை குறித்த அந்த ஒழுங்கினங்களுக்குரிய பெயர்களை பாருங்க. அதிகாலையின் விடிவெள்ளி அந்த பெயருக்கு பொருள். அப்போ பெயருக்கு பொருளே விடிவெள்ளி. கவனிப்போம். இப்போ பிசாசுகளின் தலைவன் மேத்யூ 12:24 அவனுக்கு பெயர். நம்பர் 2 பிரபஞ்சத்தின் தேவன் 2 கொரிந்தியர் 4:4. நம்பர் 3 ஆகாயத்து அதிகார பிரபு எபேசியர் 2:2. உலகத்தின் அதிபதி. நம்பர் 5 பிசாசு சாத்தான் மத்தேயு 4:1, யோபு 1:6. நம்பர் 6 உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாசு. வெளிப்படுத்தல் 12:9. வார்த்தைகளை கவனிங்க. அவன் பூமியில் அவனுடைய பதவி, அவனுடைய பெயர், அவன் செயல்கள், அவனுடைய பண்பு, இவைகள் எல்லாம் அவனுடைய பெயரே விளக்குது. So number 7 பொய்க்கு பிதா. யோவான் 8:44. கர்ஜிக்கும் சிங்கம் 1 பேதுரு 5:8. நம்பர் 9 சர்ப்பம். சர்ப்பம் ஆதியாகமம் 3:1. வலு சர்ப்பம் வெளிப்படுத்தல் 12:9. நம்பர் 11 சோதனைக்காரன் மேத்யூ 4:3. நம்பர் 12
பொல்லாங்கன். மத்தேயு 13:38. இப்போவும் அவங்க பெயர்களை கவனிங்க. அவனுடைய பெயருக்கு ஏற்றது போலதான் அவனுடைய செயலும் இருக்கிறது. இப்போ ஏன் இவனை குறித்து படிக்கிறோன்னா, 2 அதிகாரம் தள்ளி இவனுடைய செயல்களை குறித்து படிக்க வேண்டியது வருது. அதனால் முதல்லயே அவன் இருந்த இடம், அவன் எப்படி தவறு செஞ்சான், அவன் எப்படி விழுந்தான், அவன் விழுந்ததுனால அவன் என்ன மாதிரியான காரியங்களுக்கூட சம்பந்தப்பட்டவன் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதை கண்கூட பார்க்குறோம். இப்போ இந்த பெயர்களுக்கு ஏற்றது போல தான் அவன் ஆக்ஷனும் இருக்குது. அங்கங்க வேதத்தில் வாசிக்கிறப்ப பிசாசனுடைய கிரியைகளை, செயல்களை இந்த பெயருக்கு ஏற்றது போல அங்கங்கே செய்கிறான். இது சுருக்கம் தான், விரிவாக பார்ப்போம். ஸோ லூசிஃபரின் பெயர்களை கூட வேதம் பட்டியலிட்டிருக்கு. இப்போ இவனுடைய வீழ்ச்சி தான் இந்த இடத்துல நடந்திருக்கணும். லூசிஃபருடைய வீழ்ச்சி, பிசாசு இங்க விழுந்தான் என்பதை நமக்கு புரிஞ்சிட்டு இந்த காலகட்டத்தில் இது நடந்திருக்கணும் அப்படின்னு விளங்கிட்டு, இப்போ இதை பேஸ் பண்ணி இதை ஞாபகத்தில் வச்சு நம்ம அடுத்த காரியங்களை பார்க்கணும். இப்போ மறுபடியும் 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 7 நாட்களை குறித்து வேதம் சொல்லி இருக்குது. முதல் நாள் படைப்பு, 2வது நாள் படைப்பு, 3வது நாள், 4வது நாள், 5, 6, 7. கவனிங்க, முதல் அதிகாரத்தை முழுசுமே 3ஆம் வசனத்தில் இருந்து கடைசி வசனம் வரைக்கும், அதாவது 31ஆம் வசனம் வரைக்கும் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஒரு வாரத்தில் 7 நாள். ஸோ 1ஆம் அதிகாரத்தில் 7 நாட்களை குறித்து செய்திகள். ஒரு மாதத்தில் 31 நாள். 1ஆம் அதிகாரத்தில் 31 வசனங்கள் இருக்குது. ஆகையினால அதையும் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். இப்போ கவனிக்க வேண்டியதை மறுபடியும் பழைய செய்திகளிலிருந்து கொஞ்சம் ஞாபகத்துக்கு கொண்டு வரேன். 3ஆம் வசனம் துவங்கி 5ஆம் வசனம் வரைக்கும் முதல் நாள். 6ஆம் வசனம் துவங்கி 8ஆம் வசனம் வரைக்கும் 2ஆம் நாள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அதை குறித்து கவனிக்கிறோம். இந்த 6 நாட்கள் படைப்பை குறித்து வேதம் சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை 3ஆம் நாளில் சிருஷ்டிப்பின் போது நடந்தது என்ன? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 19 4ஆம் நாள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 23 5ஆம் நாள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24 முதல் 31 6ஆம் நாள். இப்போ உங்க பைபிளில் நான் சொல்ற வார்த்தைகளை வட்டமிட்டுட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு செய்திகளினுடைய அடர்த்தியை புரிஞ்சிக்க முடியும். நம்பர் 1, 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் முதல் நாள் அப்படின்னு இருக்கா? அதை வட்டமிடுங்க. முதல் நாள். ஓகே. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 2ஆம் நாள், வட்டமிடுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 3ஆம் நாள், வட்டமிடுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 4ஆம் நாள், வட்டமிடுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 5ஆம் நாள், வட்டமிடுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 6ஆம் நாள், வட்டமிடுங்க.
நீங்கள் வட்டமிட்டதை ஒவ்வொரு நாளைக்கும் இடைப்பட்ட வசனத்தின் தூரத்தை பாருங்க. இப்போ ஒவ்வொரு நாளுக்கும் அந்த தூரம் எல்லா நாளுமே ஒரே மாதிரி தூரத்தில் வேலைங்க நடக்கலை. புரியுதா? சரி, 1ஆம் நாளுக்கும் 2ஆம் நாளுக்கும் கொஞ்சம் கேப்லேயே வந்துடுது. 2ஆம் நாளுக்கும் 3ஆம் நாளுக்கும் கேப்பு கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாகுது. 3ஆம் நாளுக்கும் 4ஆம் நாளுக்கும் கேப், வசனங்களை பாருங்க, வேலைங்க அதிகமாகுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் போகுது வாசிக்கிறப்பவே. இப்போ 4ஆம் நாளுக்கும் 5ஆம் நாளுக்கும் கேப், 5ஆம் நாளுக்கும் 6ஆம் நாளுக்கும் உரிய தூரத்தை பார்த்தீங்களா? வசனத்தில் எவ்வளோ செய்திகள் உள்ள வருதுன்னு. எல்லாமே ஒரே நாள் தான். ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே அப்படின்ற கால அளவில் நடக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவன் கிரியை செய்கிறப்ப, வேலை செய்கிறப்ப ஒவ்வொரு நாளுக்கும் வேலைகள் சில நாள் கூடுது. அதனால தான் அந்த வசனத்தில் சிலது விளக்கி சொல்கிறப்ப அந்த 2ஆம் நாள், அந்த 3ஆம் நாளுக்கு நடுவில், 4ஆம் நாள் 5ஆம் நாளுக்கு நடுவில், எல்லாத்தையும் மேலே 5ஆம் நாளுக்கும் 6ஆம் நாளுக்கும் நடுவில் எவ்வளோ ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ செய்திகளை சொல்லுது பார்த்தீங்களா? ஆண்டவர் இன்னும் அங்கே ஏதோ வேலை அதிகமாக செஞ்சுருக்கிறாரு, அதை கவனிக்க வேண்டியது இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால தான் வட்டமிட சொன்னேன். அந்த தூரத்தை பார்க்க, வசனங்களுக்கு இருக்கிற தூரத்தை பார்த்தீங்கன்னா சில செய்தி சுருக்கமாக இருக்குது, ஆனால் சில செய்தி விரிவாக இருக்குது. சேம் டைம் சேம் டே, எல்லாம் ஒரே கால அளவு தான். ஆனால் 6 நாட்களில் தேவன் சிருஷ்டிப்பு பணியை செய்கிறப்ப சில காரியத்துக்கு எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்துறாரு. உதாரணமாக 5ஆம் நாளுக்கும் 6ஆம் நாளுக்கும் இடைப்பட்ட அந்த செய்திகள் எவ்வளோ காரியங்களை சொல்லுது பார்த்தீங்களா? அப்போ தேவன் எக்ஸ்ட்ரா கவனம் செய்து கிரியை செய்கிறாரு, எஃபர்ட் போடுறாரு, அதிகமாக வேலை செய்கிறாரு, அதிகமாக கவனிச்சு கவனிச்சு யூகிச்சு யூகிச்சு செய்கிறாரு. அப்புறமா பார்க்குறாரு, ஓகே இட்ஸ் குட், நல்லது அப்படின்னு காண்றாரு. ஸோ இப்போ ஒவ்வொரு நாளுக்கு என்ன செஞ்சாரு ஆண்டவர், ஒவ்வொரு நாளுக்கு என்ன செஞ்சாருன்னு ஏற்கனவே நம்ம படித்தது தான். ஃபர்ஸ்ட் டே லைட், டே அண்ட் நைட். செகண்ட் டே ஸ்கை அண்ட் சீ. தேர்ட் டே ட்ரை லேண்டு, வெஜிடேஷன். ஃபோர்த் டே சன், மூன், ஸ்டார். ஃபிஃப்த் டே கடல், sea creatures and birds. Sixth day land animals and man. Seventh day rest. இதே தமிழில் முதல் நாள் வெளிச்சம், பகல், இரவு. 2ஆம் நாள் ஆகாய விரிவு, சமுத்திரம். 3ஆம் நாள் வெட்டாந்தரை, புல் பூண்டு. 4ஆம் நாள் சூரிய சந்திர நட்சத்திரங்கள். 5ஆம் நாள் நீர்வாழ் ஜந்து, பறவைகள். 6ஆம் நாள் நில விலங்கு, மனிதன். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். இதில் ஒரு செய்தி கவனிக்க வேண்டியது இருக்குது. வெளிச்சம் உண்டாக கடவது முதல் நாள், முதல் செய்தி. 4ஆவது நாளில் சூரிய சந்திரன் நட்சத்திரங்களை படைக்கிறாரு. அப்போ சூரியன் எதுக்கு? வெளிச்சத்தை கொடுக்க. சந்திரன் எதுக்கு? வெளிச்சத்தை கொடுக்க. அப்போ இங்கே எதுக்கு வெளிச்சம்? அப்போ இங்கே எதுக்கு வெளிச்சத்தை படைக்கணும்? அப்போ இங்கேயே சூரிய சந்திரன் 4ஆவது நாளில் படைக்கணும். அதாவது 4ஆம் நாளில் படைக்கப்பட்டது சூரியனும் சந்திரனும் பூமியின் மேலே வெளிச்சத்துக்கு.
சூரியன் வேற எங்க வெயில் காயுது? பூமி மேலே தான் காயுது. சந்திரன் எங்க வெளிச்சம் காட்டுது? பூமிக்கு காட்டுது, வேற எங்கேயும் காட்டலையே. ஸோ சூரியனும் சந்திரனும் பூமிக்கு வெளிச்சம். அப்ப இந்த வெளிச்சம் என்ன? இந்த வெளிச்சம்ன்றது அவர் மகிமையை எக்ஸ்போஸ் பண்றாரு. ஓகே, லெட் மை க்ளோரி, லெட் மை லைட் கோ எவ்ரிவேர். வெளிச்சம் உண்டாகட்டும். ஓகே, என் மகிமையை நான் காட்டுறேன், என் மகிமை என் வெளிச்சத்து வெளியே வரட்டும், என் மகிமை என் வெளிச்சம் மாற்றங்களை உண்டாக்கட்டும். அதான் அவரே அந்த ஷக்கினா மகிமையின் வெளிச்சத்தை அலோ பண்றாரு. அவர் தான் வெளிச்சம். அவரை குறித்து வேதம் சொல்றப்ப சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். யாருமே சேர முடியாது. கிட்ட போனா பார்த்தா கண்ணு போயிடும். மோசஸ் கிட்ட தேவன் சொன்னாரு, மோசே என்னை பார்த்தா உயிரோடு இருக்க முடியாது, செத்துருவ. ஆனாலும் என்னிடத்துல நான் ஒரு இடம் இருக்குது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் உன்னையும் மறைச்சிக்கிறேன், என்னையும் மறைச்சிக்கிறேன். நீ என்ன பாரு, ஆனா என்ன நேரா பார்த்தினா செத்துருவ, தாங்க முடியாது. சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்றவர் தம் வெளிச்சத்தை அலோ பண்றாரு. என் வெளிச்சம் வரட்டும், அந்த வெளிச்சத்தை ஜனங்களுக்கும் இல்லை உலகத்துக்கும் சரி மற்ற இடத்துல பரவட்டும் அப்படின்னு அலோ பண்றாரு. அதுதான் முதலாவது தேவன் படைப்புகளிலே முதல் காட் அலோ பண்ணது. வெளிச்சம் உண்டாக கடவுது. என் வெளிச்சம் வரட்டும், நான் அலோ பண்றேன். என்னுடைய வெளிச்சம் பரவட்டும், நான் அலோ பண்றேன். அந்த வெளிச்சம் தான் சர்வ சிருஷ்டியின் யுகத்திற்கு வெளிச்சம். அது சூரிய வெளிச்சத்துக்கு சமம் அல்ல. 1000 சூரியன்கள் சேர்ந்து நின்னாலும் அதுக்கு இணையல்ல. அதனால தேவன் முதல்ல சிருஷ்டிப்பு வேலையை தொடங்குறப்ப ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஓகே, என்னுடைய க்ளோரி, என் மகிமை, என் வெளிச்சத்தை நான் முதல்ல எக்ஸ்போஸ் பண்றேன், முதல்ல அலோ பண்றேன். வெளிச்சம் உண்டாக கடவுது. இது அவருடைய வெளிச்சம். அவர் இருட்டில் இல்லை, இது அவருடைய வெளிச்சம். அதை பர்மிட் பண்றாரு. ஓகே ஓகே, என் வெளிச்சத்தை அலோ பண்றேன். அதுதான் அது. அந்த வெளிச்சத்துக்கு என இதெல்லாம் கிடையாது. இது மனுஷ வெளிச்சம், மனுஷனுக்கு. இது ஒரு நாள் வானத்திலிருந்து கருகி போயிடும், இது ஒரு நாள் வானத்திலிருந்து கொட்டிடும், இது ஒரு நாள் சுருட்டப்படும், இது ஒரு நாள் மடமடவென்று அதிரும், நட்சத்திரங்கள் கீழே விழும், காரிருள் உண்டாகும், சந்திரன் வெளிச்சம் கொடாத நாளாயிடும், சூரியன் இருளாகும், காரிருள் வரும். ஆனால் அந்த வெளிச்சம் இருக்குது, அது அல்ல, அது அப்படி அல்ல. அது மகா வெளிச்சம். சோ இந்த வெளிச்சத்துக்கும் இந்த வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் விளங்குது. அப்போ இது எந்த அளவுக்கு மகிமையின் வெளிச்சமா இருந்தா முதல்ல காட் அதை அலோ பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், ஃபர்ஸ்ட் செயல் அதான். நான் என் வெளிச்சத்தை எக்ஸ்போஸ் பண்ண அலோ பண்றேன். அதுதான் அது. ஓகே, 7 நாட்கள். இப்போ கவனிங்க, ஒருவேளை அன்னைக்கு வராதவங்களுக்கு இது ஒரு சின்ன பாடம். இந்த 6 நாளை ஃபர்ஸ்ட் 3 days, செகண்ட் பார்ட் 3 days, அந்த பக்கம் 3 நாள், இந்த பக்கம் 3 நாள், அப்படி பிரிச்சுக்கலாம். முதல் 3 நாள்ல என்ன செய்யறாரோ அதே 3 நாள் பேஸ்ல தான் தேவன் ஒர்க் பண்றாரு, கிரியை செய்யறாரு. முதல் பாருங்க, முதல் நாள் லைட்டு, டே நைட்டு. 4வது நாள்
வானத்தில் சூரியன், நட்சத்திரம், ஸ்டார். வானத்தை படைச்சதுனால தான் இவைகளை வைக்க முடியுது. அகைன் ரெண்டாவது நாள் வானத்தை பிரிக்கிறாரு, ஆகாயத்தை பிரிக்கிறாரு, ஆகாயத்தை உண்டாக்குறாரு. இங்க ஐந்தாவது நாள் ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளை உண்டாக்குறாரு. இங்க ஜலத்தை பிரிக்கிறாரு. ரெண்டாவது நாள் பூமிக்கு மேலே பூமிக்கு கீழே ஜலம் வெட்டாந்தரை காணப்படுது. ஜலம் ரெண்டா பிரியுது. ஆகாயத்துக்கு மேலையும் ஜலம் இருக்கு, கீழவும் இருக்குது. அதனால கீழே இருக்கிற ஜலத்தில் மீன்கள் உருவாக்கப்படுது, ஜீவ ஜந்துக்கள், நீர்ல நீந்தக்கூடியது. ஐந்தாம் நாள். மூணாம் நாள் பாருங்க, பூமி, கடல், புல் பூண்டு. ஆறாவது நாள் ஜீவராசிகள், நிலவாழ் மிருகம், மனிதன். இது பூமியில் வாழக்கூடியது. ஸோ முதல்ல ஃப்ரேமை வச்சுட்டு 3 நாள் ஒர்க் பண்ணிட்டு அடுத்த 3 நாள் அதை பேஸ் பண்ணியே ஒர்க் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு டே, 4th டே, 2nd டே, 5th டே, 3rd டே, 6th டே, அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு. ஸோ படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு சாப்டர் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதிகமான செய்திகள் மடமடன் 1வது அதிகாரம் சொல்லிக்கிட்டே போகிறப்ப விளங்காது, ஞாபகத்தில் நிற்காது. ஸோ இதை பேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் எளிமையாயிடும். ஒன் மோர், இன்னும் ஈஸியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டே லைட்டு டார்க்கு, 4th டே சன் மூன் ஸ்டார், 2nd டே கடல் சமுத்திரம் ஆகாயம், 5th டே சமுத்திரத்தில் மீன்கள், ஆகாயத்தில் பறவைகள், 3rd டே நிலம், பிளானட் செடி கொடி, 6th டே நிலத்தில் மிருகம், அந்த நிலத்தில் வாழ்கிற மனுஷன். ரொம்ப அழகா ஞானமா தேவன் கிரியை செஞ்சிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு. ஒரு செய்தியை சொல்லிட்டு இன்னைக்கு இந்த சாப்டரை முடிக்கிறேன். அடுத்த வாரம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து போகலாம். நான் எவ்ரி வீக் 2வது சாப்டர் தொடங்கணும்னு வரேன். ஆனால் 1வது சாப்டர் முடிக்க முடியல. எவ்வளோ காரியங்களை படிக்க வேண்டியது இருக்குது. 6ஆம் நாள் 7ஆம் நாள், இந்த 7 நாட்களில் இந்த 2 நாள் கவனத்தை ஈர்க்கிற நாள். ஏன் இந்த 2 நாள் கவனத்தை ஈர்க்கும் நாள்? முதல்ல 6ஆம் நாள். 6ஆம் நாள் மனுஷன் உண்டாக்கப்பட்ட நாள். அதுவும் கவனிங்க, அவனுக்கு முன்னாடி ஜீவ ஜந்துக்கள் பிறப்பிக்கப்பட்ட நாள். கட்டளையை கவனிங்க. 5ஆம் நாளுக்கு வாங்க. 5ஆம் நாள் எங்க முடியுது? 1ஆம் அதிகாரம். கொஞ்சம் வசனத்தை பாருங்க. 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னாச்சு? சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. வெயிட், 5ஆம் நாள். 6வது நாள் ஒர்க்கு கவனிங்க. 24ஆம் வசனம். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்கள் ஆகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். வெயிட். ஸோ 24 காட்டு மிருகங்கள் கவனிங்க, ஜீவ ஜந்து, நாட்டு மிருகம், ஊரும் பிராணிகம், காட்டு மிருகம். என்ன சொன்னார் எல்லாத்துக்கும்? இங்க பாருங்க, எல்லாம் சேர்ந்து ஒரே வேர்ட்ல என்ன சொன்னாரு? பிறப்பிக்க கடவுது. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். எல்லாமே வந்துட்டு அந்த ஒன் வேர்ட்ல எல்லாம் வந்துட்டு பிறப்பிக்க கடவுது. இப்ப இவ்வளோ வகையும் பிறப்பிக்க கடவுது வந்துட்டு 25. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அப்போ ஆண்டவர் ஒவ்வொன்றத்தையும் உட்கார வச்சுக்கின்னு ஒவ்வொரு மிருகத்துக்கும் டைம் செலவு பண்ணல. யானைக்கு ஒரு நாள், அது ரொம்ப பெருசாக இருக்குது. பூனை ரொம்ப சின்னது, பூனைக்கு ஒரு நாள், இதுக்கு ஒரு 4 மணி நேரம், அதுக்கு ஒரு 1 மணி நேரம், அப்படியெல்லாம் செய்யல.
மீனுக்கோ கடல் வாழ் உயிருக்கோ நிலவாழ் அப்படி செய்யல, முழுசையும் சேர்த்து சொல்லிடுறாரு. நிலம், நீர், ஜீவ ஜந்து, ஊரும் பிராணி, காட்டு வாழ் மிருகம், நாட்டு வாழ் மிருகம். 25 காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஊரும் பிராணி எல்லாவற்றையும் உண்டாக்குனார்னா எவ்வளோ மிருகம் இருக்குது? தனித்தனியாக உண்டாக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ இங்கே என்ன பண்ணுறாரு? ஒன் வேர்டில் எல்லாத்தையும் சொல்கிறாரு. 6ஆம் நாள் இது. 6ஆம் நாளில் த சேம் டே மனுஷனை உண்டாக்குறாரு. ஆனால் அதுக்கு மட்டும் டைம் எடுத்துக்கிறாரு. ஸோ 6th டேல முதல் வேலையை செய்கிறாரு. என்ன? காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஊரும் பிராணி உண்டாயிடு. ஆனா இப்ப சேம் டே மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கு அதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. அது ஒன் வேர்டில் சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கு தான் நான் ஒரு நாளை ரவுண்ட் பண்ண சொன்னேன். 6ஆம் நாளில் அவ்வளோ ஒர்க் இருக்குது. 6ஆம் நாளில் அந்த வசனங்களுடைய தூரங்களை பாருங்க, எவ்வளோ செய்திகளை கொண்டு வருது ஒவ்வொரு நாளுக்கும். அப்போ இங்கே 6ஆம் நாளில் மனுஷனை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி 26ஆம் வசனத்தை படிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். கவனிங்க, இப்ப மனுஷனை உண்டாக்குறாரு. 6ஆம் நாள் விசேஷித்த நாள். 26ஆம் வசனம் சொல்லுது, நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. எல்லாம் படைச்சு முடிச்சிட்டு பிறகுதான் மனுஷனை பத்தி யோசித்து உண்டாக்குவோமாகன்றாரு. இப்போ நமது சாயல், அவருடைய சாயல், அவருடைய ரூபம் அப்படி உண்டாக்குவோம் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஓகே, நம்மள மாதிரி தான் தேவன் இருக்கிறாரு அப்படின்னு நினைப்போம். ஏன்னா நமக்கு சொன்னதெல்லாம் என்ன? நீ தேவ சாயலால் உண்டாக்கப்பட்ட, ரைட்டு. கவனிங்க, அன்னைக்கு 6ஆம் நாளில் காட்டு மிருகம் அதுக்கு கண்ணு இருக்குது, 2 கண்ணு. நாட்டு மிருகத்துக்கு 2 கண்ணு, ஊரும் பிராணிக்கு 2 கண்ணு, மனுஷனுக்கும் 2 கண்ணு. அவைகளுக்கும் சுவாசம், மூக்கு இருக்கு, மனுஷனுக்கும் மூக்கு இருக்கு. ஸோ மிருகங்களுக்கும் இருக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் இருக்குது, மனுஷனுக்கும் இருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவருடைய ரூபத்தின் படி அப்படின்னு சொல்றப்ப தேவனுடைய ரூபம்ன்றது ஒரு சாம்பிள் தான் மனுஷ ரூபம். அவருடைய ரூபம் அதனுடைய சாம்பிள் மனுஷன். கவனிங்க, எந்த வகையிலுமே தேவனை பீட் பண்ணவே முடியாது நம்ம அவர் ரூபத்தில் இருக்கிறதுனால. எந்த வகையிலுமே ஈக்குவல் எதுவுமே. அவருக்கு கண் இருக்குது அதனால நமக்கு கண் இருக்குது, அவருக்கு கை இருக்குது அதனால நமக்கு கை இருக்குது, அப்படி இல்லை. அவருடைய ரூபம், சாயல் என்பது மகா உன்னதமானது. ஆனா மனுஷனை படைக்கிறப்ப அதனுடைய சாம்பிள், அவருடைய சாம்பிள் அதே மாதிரி. ஆனால் அவருக்கு இணையா இல்லை, அவருக்கு இணையா இல்லை. தேவன் மிருகங்களை உண்டாக்குனாரு, வணங்கிறதுக்கு இல்லை. தேவன் மனுஷனை உண்டாக்குனாரு, மனுஷன் தெய்வம் அல்ல. அப்போ மனுஷன் அவருடைய சாயல் பியூரா அவர்தான். ஆனால் தேவன் மனுஷன் அல்ல, மனுஷன் தேவன் அல்ல. தேவன் ஆவியா இருக்கிறாரு. God டோட்டலாவே ஸ்பிரிட், ஆவியா இருக்கிறாரு. அவரை ஒருத்தரும் பார்க்கல, அவரை பார்த்தா உயிரோடு இல்லை. அப்போ ஆவியா இருக்கிறவர் அவருடைய சாயல் எப்படி இருக்கும்? ஆவியா இருக்கிறவருடைய சாயல் ஒரு மனுஷனும் ஆவியா பார்க்க முடியாது, வானாதி வானங்களும் அவரை கொல்லாது. அப்போ ஆவியான ஒரு தேவனை எப்படி பார்க்கறது?
அதுக்கு தான் ஆவியான தேவன் எப்படி இருப்பாரு? மனுஷனை போல இருப்பாரு. ஏன்னா அந்த சாயல் மனுஷனுடைய சாயல். அப்போ நம்மள மாதிரி ஒரு சாம்பிள், நம்ம தேவனுடைய ஒரு சாம்பிள். ஆனா தேவனுடைய உருவம் அல்ல. எப்படி? நம்ம கொஞ்ச நாள் வாழ்ந்து செத்துருவோம். தேவன் சாவாமை உள்ளவர், சாகவே மாட்டார். அப்ப எப்படி நம்ம அவருக்கு ஈக்குவல் ஆயிட முடியும்? ஓகே, தேவன் ஒளியா இருக்கிறாரு, மனுஷன் ஒளி இல்லை, பிரயாசப்படுறான் ஒளியை வாழ. ஓகே, தேவன் அண்ட சராசரங்களே ஆள்றாரு, மனுஷன் பூமியை மட்டும்தான் ஆள்றான். தேவன் எல்லாத்தையும் பேர் சொல்லி அழைக்கிறாரு, ஆனால் மனுஷன் வானத்தில் காணக்கூடாதவைகள் இன்னும் பலது இருக்குது, ஒரு எல்லைக்கு மேல போக முடியல. அப்போ எப்படி அது? அப்போ காணக்கூடாத ஒரு தேவன் தம்முடைய சாயல்ல, தம்முடைய ரூபத்தில் காணக்கூடிய ஒரு மனுஷனை உருவாக்குறாரு. இப்ப மனுஷனை பார்த்தா தேவன் இப்படிதான் இருப்பார் அப்படின்னு ஒரு சாம்பிள். ஆனா தேவனை யாரும் பார்க்க முடியாது. அதனால தான் இயேசுவை அனுப்புறப்ப மகாதேவன் பூமிக்கு தம்முடைய குமாரனை மனுஷனாக அனுப்பினார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆக அவருடைய ரூபம், அவருடைய சாயல் அப்படியே சேம். ஆனா இது மிருகங்களுக்கு இணையாகாது, மிருகங்களோட கம்பேர் பண்ண முடியாது. அகைன் இங்க படைச்சிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். வட்டமிடுங்க, அண்டர்லைன், ஆழக்கடவர்கள். அவங்கள படைச்சிட்டு அவங்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. எந்த அதிகாரம்? ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்தின் மச்சங்கள், பூமியின் மிருகங்கள், பூமி அனைத்தையும் ஆளக்கடவர்கள். ஓகே, அகைன் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்ப இங்க மனுஷனை எப்படி சிருஷ்டித்தார்னு சொல்லுது, கவனிங்க. சிருஷ்டித்தார். ஐடென்டிட்டி, மேனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, ஹியூமனுக்கு. ஓகே, இதனுடைய விரிவாக்கத்தை தான் 2ஆம் அதிகாரத்தில் படிப்போம். 1:27 என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதனுடைய விரிவாக்கத்தை 2ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். ஓகே, 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. அண்டர்லைன், ஆண்டு கொள்ளுங்கள். முதல்ல ஆழக்கடவர்கள், அடுத்தது ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அண்டர்லைன், ஆசீர்வதித்தார். 29. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படி ஆயிற்று. இந்த சிருஷ்டிப்பு வரலாறுல 6 நாள்ல எல்லாம் படைக்கப்பட்டுச்சு இல்ல. மனுஷனுக்கு மட்டும் என்ன விசேஷம்? மனுஷனுடைய விசேஷம், அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. முதல்ல அவன் தேவனுடைய சாயல், அதான் அவனுடைய விசேஷம். அவருடைய ரூபம் அப்படியே டிட்டோ, சேம். ஓகே, நம்பர் 2,
அவருக்கு தேவன் ஆண்டுக்குள்ள அதிகாரம் கொடுக்கிறாரு. அத்தாரிட்டி வேற யாருக்கும் கொடுக்கல. ஆண்டுக்குள் அப்படின்னு அத்தாரிட்டி கொடுக்கிறாரு. அதுதான் அவனுடைய விசேஷம். அவனுக்கு மேல யாருமே இல்லை. உலகம் முழுசும் மனுஷ இனத்துக்கு மேல, மனுஷனுக்கு மேல யாரும் எந்த சிருஷ்டியுமே கிடையாது. அவன் தான் எல்லாத்தையும் ஆள்றான். ஓகே, அதுதான் அவனுடைய சிறப்பு. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன செய்யறாரு? அவனை ஆசீர்வதிக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் பர்சனலா அவனுக்கு பிளஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறாராம். எல்லாத்தையும் அலோ பண்ணி நீ வாழ்ந்து புசித்து சுகமாயிரு அப்படின்னு ஆகாரம் கொடுக்கிறாராம். கவனிங்க, 6வது நாள்ல மனுஷனுக்கு இருக்கிற ஸ்பெஷல் பிளஸ்ஸிங், சிறப்பு ஆசீர்வாதம் என்ன? எப்படி மனுஷன் மற்றதை விட விசேஷித்தவன்? அதுதான் இந்த 6ஆம் நாளில் அவ்வளோ நீளமாக அவனுக்கு சொல்லி, அவனை பற்றி சொல்லி, அவனுடைய காரியங்களை வசனம் விளக்குது. அப்போது மனுஷனுக்கு தேவன் கொடுத்துருக்கிறது பாருங்க, தேவனுடைய சாயல், தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆகாரம், எல்லாத்தையும் மனுஷனுக்கு கொடுத்துட்டு இப்ப சொல்றாரு, ஓகே மிகவும் நல்லது அப்படின்றாரு. 5 நாளுக்கு நல்லது நல்லது அப்படின்னு கண்டாரு. ஆனா 6வது நாள்ல என்ன சொல்றாரு? மிகவும் நல்லது அப்படின்னு கண்டாரு. ஸோ எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி எப்போ தேவனுக்கு வருது? எல்லாத்தையும் செஞ்சிட்டேன், ஆனால் மனுஷனை படைச்சப்ப அவன் படைக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்குரியதை எல்லாத்தையும் படைச்சு முடிச்சிட்ட பிறகுதான் நான் அவனை படைச்சேன். அவனுக்கு எதுவுமே தேவை அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவன் பூமியில் வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன தேவை, அவனுடைய தேவைகள் என்ன, எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு முடிச்ச பிறகுதான் நான் கடைசியா மனுஷனை படைச்சேன். இப்போ அவனுக்கு ஒரு தேவையும் இல்லை. அவனுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், அவன் ஆண்டு கொள்ளுவான், அவன் ஆசீர்வாதமா இருப்பான், அவன் வாழ்நாள் எல்லாம் அவன் ஆகாரத்தை புசித்து அவன் பலுகி பெருகுவான். இதுதான் எனக்கு நல்லது, இப்பதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, மிகவும் நல்லது அப்படின்னு தேவனுக்கே திருப்தி ஆச்சான். ஸோ மனுஷன் எவ்வளோ விசேஷித்தவன்! மனுஷனை கடவுளாக்க கூடாது, மிருகங்களை வணங்கக்கூடாது, மனுஷ ரூபத்தை மனுஷ சாயல தேவ சாயலுக்கு ஒப்பா மாற்றவே முடியாது, மிருகங்கள் சாயல தேவனுக்கு ஒப்பா மாற்றவே முடியாது. ஆனால் ஒரு தேவன் இருக்கிறாரு, அவர் எவ்வளோ நிரந்தரமான அன்புள்ள தேவன். மனுஷனுக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் அவனை உருவாக்குறாரு. இப்போ அவனுக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்ற ஸ்தானத்தில் தான் அவனை வைக்கிறாரு. ஸோ 1ஆம் அதிகாரம் தேவனுக்கு திருப்தியாக முடியுது, மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லி தேவன் சிருஷ்டிப்பை முடிக்கிறாரு. இந்த சிருஷ்டிப்பினுடைய தொடர்ச்சியை 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது விரிவா. நன்றி. ஜெபம் பண்ணலாம். அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்முடைய சபையில், உம்முடைய சிருஷ்டிப்பின் வரலாறை பேசவும் அதை உட்கார்ந்து தியானிக்கவும் இந்த நாளில் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ஜனத்தினுடைய ஆண்டவரே வசன வாஞ்சையை பார்த்து அவளை ஆசீர்வதியும், அவர்களை மென்மேலும் உயர்த்தும், அவர்களை வளமாக்கும், அவள் ஆத்துமாவை செழிப்பாக்கும். இதன் நிமித்தம் அவர்கள் சரீரம், ஆவி, ஆத்துமா செழிக்கட்டும், பலப்படட்டும், குடும்பம் செழிக்கட்டும், பலப்படட்டும். அவருடைய தேவைகளெல்லாம் சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக எல்லாம் அவர்களுக்கு நடக்கட்டும். ராஜா, கிருபைக்கும் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம்
ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.